சங்கம் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரை என்னோடு பயணித்து துன்பங்களை துயரங்களை தாங்கி சிறை கொடுமைகளை அனுபவித்து வந்தவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் 99% என்னிடம் இன்றும் பாசத்தோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் என் வலி அவர்களுக்கு தெரிகிறது. சோழகுமார் வாண்டையார் அவரும் தம்பி சட்டமன்ற உறுப்பினர் அருள், சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் இருவரும் சேர்ந்து ஒரே நாளிலே 500 பேரை சமூக ஊடகத்திலே கூட்டியிருக்கிறார். என்னுடைய பயணத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது, என்னுடைய வழியை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஐயா கூட்டியிருக்கிறார், ஐயா கூட்ட சொன்னார், அதனாலே கூட்டினோம். அவர்கள் அவ்வளோ பேரும் 500 பேரும் அவ்வளோ உற்சாகமாக நாங்கள் ஐயா பின்னாலே தான் வருவோம், ஐயாவைத்தான் நேசிக்கிறோம். ஒரே நாளிலே 500 பேர். இது சாத்தியமா? யாருக்காவது சாத்தியமா? நமக்கு சாத்தியம். அதை செய்திருக்கிறார்கள், செய்து காட்டியிருக்கிறார்கள். அதனாலே உங்களுக்கு இப்பொழுது பல்வேறு சந்தேகங்கள், இந்த அரசியல் தீர்மானத்தை நான் படித்த பிறகு பல்வேறு சந்தேகங்கள் எல்லாம் போயிருக்கும் என்று நினைக்கிறேன். சந்தேகப்பட்டவர்களுக்கெல்லாம் இது மருந்து. இங்கே உங்களுக்கு விருந்து காத்திருக்கிறது. அதனாலே என் உயிரை விட மேலான என் சொந்தங்களை பாட்டாளி உங்களை நினைத்து நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக என்னவெல்லாம் எப்படியெல்லாம் நான் பாடுபடப் போகிறேன் என்று சொல்லுவதற்கு நேரம் இல்லாத வரையினாலே கடைசியாக பூம்புகார் மகளிர் பெருவிழா மாநாடு ஆகஸ்ட் 10ஆம் நாள் அனைவரும் உடனே வேலையை தொடங்கி இருப்பீர்கள். தொடங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொண்டு, குறைந்தது 2 லட்சம் பேர் மகளிர் நீங்கள் வர இருக்கின்றார்கள். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தினமும் அது பற்றி, கலை நிகழ்ச்சிகளை பற்றி செயலாளர் வீட்டிலே பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆக அற்புதமான கலை நிகழ்ச்சிகள், அற்புதமான மாநாடு. ஆக மகளிர் மாநாடு 8 ஆண்டுகளுக்கு பிறகு, ஆமாம், 8 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் கூடுகிறோம். அந்த வகையில் அதற்கான ஏற்பாடுகளை வந்திருக்கின்ற மாநில மாவட்ட பொறுப்பாளர்களை, செயற்குழு உறுப்பினர்களை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.